அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மறைப்பணி, உரையாடல் மற்றும் கல்விக்கு தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்திருந்த இத்தாலியின் மாசெரத்தாவில் பிறந்த இயேசு சபை மறைப்பணியாளர் மத்தேயு ரிச்சி அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி வாழுமாறு மாசெரத்தா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களிடம் இத்திங்களன்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மே 9 இத்திங்களன்று மாசெரத்தா பல்கலைக்கழகத்தின் 145 பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை புனித ஜான் ஹென்றி நியூமன் அவர்களின் ஞானத்தையும் நினைவு கூர்ந்து, கல்வியில் மூலதனம் போடுவது ஒரு நாட்டின் வருங்காலத்தில் மூலதனம் போட சிறந்த வழி என்று கூறினார். கல்விப் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்த தயாராக இருந்த இயேசு சபை அருள்பணி ரிச்சி அவர்கள் போன்று அனைத்து கல்வி நிறுவனங்களும் அவரின் அடிச்சுவடுகளை பின் செல்வதற்கு உள்தூண்டுதல் பெற வேண்டும் என திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். அட்ரியாட்டிக் கடல் பகுதியில் இத்தாலியின் மார்க்கே மாநிலத்தில் அமைந்துள்ள மாசெரத்தா அரசு பல்கலைக்கழகம் 1290 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இது இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் பழங்கால ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ நம்பிக்கையிலும் எழுகின்ற பிரச்சனைகளைக் கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை என்றும், கடவுள் நமக்கு தேவை என்பதை அந்நேரங்கள் நம்மை ஏற்க வைக்கின்றன என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 9 இத்திங்களன்று கூறியுள்ளார். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அந்நேரங்கள் ஆண்டவரது அன்பை மறுபடியும் அனுபவிக்கும் வண்ணம் ஆண்டவரிடம் நாம் திரும்பி வர உதவுகின்றன எனவும் இத்திங்களன்று தன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள குறுஞ்செய்தி வழியாக கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் இத்திங்கள் காலையில் திருப்பிட தலைமையகத்தின் பல்வேறு துறைகளுக்கிடையே கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. நம்மை விட நம்மை நன்கு அறிந்தவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் நம்மை அழைக்கும்போது அவரது குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் மற்றும் நம் நல்ல மேய்ப்பராக அவரை பின்பற்ற வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 8 இஞ்ஞாயிறு அல்லேலுயா வாழ்த்துளை உரையில் கேட்டுக்கொண்டார். பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய மே 8 இஞ்ஞாயிறு நண்பகலில் வத்திக்கானின் தூய பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு அல்லேலுயா வாழ்த்துளை உரை வழங்கிய திருத்தந்தை, நம் ஆண்டவருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் இடையே நிலவும் அன்பு பிணைப்பு குறித்து இஞ்ஞாயிறு திருவழிபாடு கூறுகின்றது என்று தெரிவித்தார். தன் ஆடுகளோடு உடனிருக்கும் ஆயரின் கனிவான மற்றும் அழகான உருவம் குறித்து இன்றைய திருவழிபாட்டில் நம் ஆண்டவர் பேசுகின்றார் என்று உரைத்த திருத்தந்தை, ஆண்டவரின் ஆடு தன் குரலுக்கு செவிசாய்க்கும், தன்னை அறிந்திருக்கும் மற்றும் தன்னை பின் செல்லும் என்று கூறினார். போர்களினால் கடுமையாய் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் அமைதி நிலவுமாறு தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 8 இஞ்ஞாயிறன்று வழங்கிய அல்லேலுயா வாழ்த்துளை உரைக்கு பின்னும் ஆயுதங்களால் ஒருபோதும் கிடைக்காத அமைதிக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம் என்று அழைப்பு விடுத்தார். ஆயுதங்கள் அமைதியை கொண்டுவராது என்பதை அறிந்திருக்கின்ற தங்கள் நாடுகளின் துயரும் மக்களின் ஆவலை தலைவர்கள் நிறைவேற்றுமாறு ஜெபிப்போம் என்று வத்திக்கானின் தூய பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த மக்களிடம் தெரிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். உலகின் பல்வேறு பகுதிகளில் அறிவற்று நடத்தப்படும் போரின் பேரிடர்களை எதிர்கொள்ளும் பலரின் அமைதிக்கான உண்மையான ஏக்கத்தை அன்னை மரியா முன்பாக ஆன்மீக முறையில் முழந்தாள் படியிட்டு அர்ப்பணிக்கின்றேன் என்றும் திருத்தந்தை கூறினார். மேலும் மே 8 இஞ்ஞாயிறன்று பல்வேறு நாடுகளில் அன்னையர் நாள் சிறப்பிக்கப்பட்டதையும் இஞ்ஞாயிறன்று வழங்கிய அல்லேலுயா வாழ்த்துளை உரைக்கு பின் குறிப்பிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அனைத்து அன்னையரையும் இன்று நம்மோடு இல்லாத ஆனால் நம் இதயங்களில் வாழ்கின்ற அன்னையரையும் நினைப்போம் என்று கூறினார். அன்னையர் அனைவருக்கும் நம் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் இந்நேரத்தில் தூக்கமின்மை, களைப்பு, மனப்பதட்டம் உட்பட உடல் முழுவதும் வேதனை எதிர்கொள்ளும் அன்னையர்களை இந்நாளில் சிறப்பாக நினைத்து ஜெயிப்போம் எனவும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். மேலும் மே 8 இஞ்ஞாயிறன்று மனித குடும்பத்தை கட்டியெழுப்ப அழைப்பு என்ற தலைப்பில் சிறப்பிக்கப்பட்ட 59வது உலக இறையழைத்தல் ஞாயிறு குறித்தும் குறிப்பிட்ட திருத்தந்தை, திருமுழுக்கு பெற்றுள்ள நாம் எல்லாரும் இயேசுவை பின் செல்ல அழைக்கப்பட்டிருப்பதை இந்நாளில் உணர்வோம் என்று கூறினார். ஐரோப்பாவை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகளில் கத்தோலிக்க திரு அவை பிரமாணிக்கமுள்ள மற்றும் உண்மையான தோழராக தொடர்ந்து பணியாற்றும் என்று EU எனப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவர் உறுதி கூறியுள்ளார். மே 9 இத்திங்களன்று ஐரோப்பிய கண்டம் ஐரோப்பா நாளை சிறப்பித்ததை முன்னிட்டு கொமெச்சே எனப்படும் அக்கூட்டமைப்பின் தலைவரான கர்தினால் ஜான் கிளவுட் கோல்ரிச் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில், மாறிவரும் சூழல்கள் துணிவு மற்றும் மன உறுதியோடு ஏற்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 1950ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஷூமான் அறிக்கையின் ஆண்டு நிறைவை குறிக்கும் ஐரோப்பா நாள்
ஐரோப்பாவில் அமைதி மற்றும் ஒற்றுமை என்ற தலைப்பில் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்டுள்ள கர்னால் கோல்ரிச் அவர்கள் ஐரோப்பாவின் வருங்காலம் என்ற தலைப்பில் இத்திங்களன்று முடிவடைந்த கருத்தரங்கம் மற்றும் உக்ரைன் போர் குறித்த சிந்தனைகளை வழங்கியுள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.